ரைட். ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய டாபிக்கோட பேரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். டாபிக்கோட பேரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். சார் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? டீட்டெயில்டா சாலிட்ஸ் பத்தி ஃபுல்லா படிக்க போறோம். எலாஸ்டிக் பிஹேவியர்னா என்ன? ஆல்ரெடி நிறைய ஸ்கூல்ஸ்ல அது கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பாண்டிய ஆலன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா எல்லாருமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க. ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, யங்ஸ் மாடுலஸ்னா என்ன, பல்க் மாடுலஸ்னா என்ன, ரிஜிடிட்டி மாடுலஸ்னா என்ன, தென் பாய்சான் ரேஷியோ தூக்கிட்டாங்க. இருந்தாலும் அது சும்மா ஒரு 2 லைன் தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்னா என்னங்க சார்? இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பக்கமும் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்றீங்க. இல்லைன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அம்மா அந்த கிரைண்டர்ல இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை பண்றதுக்காக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன் நான். இல்லைன்னா ஸ்கூல்ஸ்லாம் டஸ்டர்ஸா யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் பாருங்க. எல்லா பக்கமும் கம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதோட ஷேப் மாறும், சைஸ் மாறும். அப்ப இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டிஃபார்மிங் ஃபோர்ஸ். இதுக்கு பேரு தான் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அதாவது ஒரு பாடியோட உருவத்தை மாத்துறதுக்கு நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸ் தான் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். டிஃபார்மிங் ஃபோர்ஸ். ஆமா சார். எப்பெல்லாம் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகுதோ அப்பவே அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸோட பேரு தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். உங்களுக்கு தெரியுமா? சும்மா நம்ம விளையாடும் போது செஞ்சிருப்போம். ஒரு ரப்பர் பேண்டை 2 கட்டை விரல்ல மாட்டிக்கிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்களேன். நீங்க கொடுத்தது டிஃபார்மிங் ஃபோர்ஸ். நீங்க அந்த ஸ்ட்ரெச்சை ரிமூவ் பண்ணுங்களேன், திரும்ப ஒரிஜினலுக்கு வந்துருது. இந்த ஸ்பாஞ்ச் அப்படியே கை எடுத்துருங்க, ஸ்பாஞ்ச் மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருது. உங்களுக்கு தெரியுமா? ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்ப வரதுக்கு காரணம் யார் அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இவன் தான் இந்த டாபிக்கோட ஹீரோ. முழுக்க முழுக்க இந்த ஒரு லைனை வச்சு தான் இந்த டாபிக் ஃபுல்லா நம்ம கொண்டு போக போறோம். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தமிழ்ல மீட்பு விசைன்னு அர்த்தம். மீட்பு விசைனா ஒரு பொருள் ஏற்கனவே டிஃபார்ம் ஆயிடுச்சு, திரும்ப அதை ஒரிஜினலுக்கு கொண்டு வரதுக்காக வர்ற அதுக்குள்ளாரே இருக்கிற அந்த ஃபோர்ஸ் தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். உங்களுக்கு தெரியுமா? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் நீங்க 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா, டிஃபார்மிங் ஃபோர்ஸ் 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதே ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் 10 ரூபாய் தான். சார் அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் ஈக்குவலா தான் இருக்குமா? ஆமா. நேத்து கூட உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருந்த ஸ்ப்ரிங் கொஷின்ல ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அந்த ஸ்ப்ரிங்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நீங்க ரைட் சைட்ல எடுத்தீங்க அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும்னு சொன்னேன். ஸோ நேற்று பேசினது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் போட்டு கேஎக்ஸ்லாம் போட்டு ஸ்ப்ரிங் பிரமாதமாக பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ரைட்டா? ஸோ டாபிக்ல என்டர் ஆயிட்டோமா? அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னா என்ன, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னா என்ன, சரி எல்லாம் புரிஞ்சிருக்கு. முதல்ல ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லுங்க. சரி, ஸ்ட்ரெஸ். ஸோ இன்னைக்கு உலகம் வந்து இந்த ஒற்றை வார்த்தையை ஹேண்டில் பண்ண முடியாத தவிச்சுக்கிட்டு இருக்கு. தெரியும், 3 வயசு குழந்தையில இருந்து 99 வயசு தாத்தா வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாரையும் அட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. ரைட் தானே? ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஒரு எல்கேஜிக்கு படிக்கிற குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு டக்குன்னு ஈவினிங் வந்ததும் நோட் எடுத்து ஹோம்ஒர்க்கை வந்து கடன்னு எழுதி முடிச்சிருது. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் நீ வந்து வந்ததும் பால் கூட குடிக்காம ஏன் நீ வந்து ஹோம்ஒர்க் சீக்கிரமா எழுதி? எல்கேஜி குழந்தை. அதுக்கு என்ன பையன்னா, தன்னோட தம்பி ஒருத்தவன் தூங்கின்னு இருக்கான். ஒருவேளை அவன் இப்ப நான் சொல்றது எங்க வாத்தியார் எனக்கு சொன்னது, அப்பதான் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அர்த்தமே புரிஞ்சுது. 2006ல அவர் சொன்ன டயலாக் இது. அவர் இறந்து போயிட்டாரு, ஜெயச்சந்திரன்ற பேரு. அவங்க அப்ப சொல்லும் பொழுது, ஏன் வந்து நீ சீக்கிரமா ஹோம்ஒர்க் எழுதுறன்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட சொன்ன பதில் வந்து, தம்பி எழுந்துட்டா என் ஹோம்ஒர்க் நோட்டை கிழிச்சிருவான், அதனால நாளைக்கு மிஸ் என்ன அடிப்பாங்க. இது யாருக்கான ஸ்ட்ரெஸ்? அந்த எல்கேஜி குழந்தைக்கான ஸ்ட்ரெஸ். அப்ப ஏதோ ஒரு அழுத்தம் காரணமா அது வந்ததும் சீக்கிரமா ஹோம்ஒர்க், ஏன்னா அவன் தம்பி எழுந்தா அதை என்ன பண்ணிடும், கிழிச்சு விட்டுருவான். ரைட்? எதுக்காக சொல்றதுன்னா, இது இந்த ஒற்றை வார்த்தை தான் இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை. உனக்கும் இப்போ இருக்கிற பிரச்சனை இன்னும் 2-3 மாசம் எப்படி கடந்து போகும்ட்டு. அதை நான் சொல்றது 12ஆ இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் என்னங்க சார்? இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ஆக்சுவலா ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா உங்களுக்கு தெரியும், ப்ரெஷர். ப்ரெஷர்
ரைட்டா? இப்போ வார்த்தைகள் தான். சில பேர் ரொம்ப கோவமா உட்காந்துருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா ரொம்ப டென்ஷனா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டா ஹைலி ப்ரெஷர், ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கு. உங்களை மாதிரி மெத்த படித்த ஆட்கள்கிட்ட போய் கேட்டா ஹைலி ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ஸ்டைலா சொல்லுவீங்க. எல்லா வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏதோ ஒரு விஷயம் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கிறது தான் ஸ்ட்ரெஸ். ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, அந்த ஸ்ட்ரெஸ் வேற. இது வந்து அந்த சாலிட்ஸ்ல நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். இந்த வார்த்தை வந்ததுனால எனக்கு ஜெயச்சந்திரன் சார் ஞாபகம் வந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவர் சொன்ன வார்த்தையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்ட்டு தோணுச்சு. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். சார் யூனிட் போட்டீங்க, டைமென்ஷன் போட்டு காட்டுங்களேன். ml t பவர் -2 by l ஸ்கொயர், ml பவர் -1 t பவர் -2. ஸோ 2019 நீங்க சும்மா பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்பொழுது டைமென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கேட்டிருப்பாங்க. அப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். யூனிட் எஸ்ஐ யூனிட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் யூனிட், ml பவர் -1 t பவர் -1. ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ் இருந்தா அங்க ஒரு பாதிப்பு ஒன்று இருக்கணும்ல. இப்போ அந்த ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ண, அந்த ரப்பர் பேண்டோட ஷேப்பு சைஸ் எல்லாம் மாறுச்சு. அப்ப அதனால நடக்கிறதோட பேரு தான் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் என்னங்க சார்? ஸ்ட்ரெஸ் இருந்தா ஸ்ட்ரெயின் இருக்கும். அப்ப ஸ்ட்ரெயின் வேணும்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு தி ஒரிஜினல் டைமென்ஷன். கத்துக்கிட்டீங்களா? சேஞ்ச் இன் டைமென்ஷனுக்கும் ஒரிஜினல் டைமென்ஷனுக்குமான ரேஷியோ ஸ்ட்ரெயின். சார் அப்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் ஸ்ட்ரெயின் இருக்குமா? ஆமா, ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் ஸ்ட்ரெயின் இருக்குமா? அதனால சேஞ்ச் இன் டைமென்ஷன், லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரிஜினல் லென்த், ஏரியா சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரிஜினல் ஏரியா, வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரிஜினல் வால்யூம். எப்படி பார்த்தாலும் யூனிட் இருக்கிற மாதிரியே தெரியலீங்களே சார். மேலே மீட்டர், கீழே மீட்டர், மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப் எல்லாமே கேன்சல். அப்ப ஸ்ட்ரெயின் இஸ் a dimensional less quantity, DL. ஸ்ட்ரெயின் டைமென்ஷனல் லெஸ், டைமென்ஷன் இதுக்கு கிடையாது. இது ஒரு நம்பர். இது ஒரு இன்டீஜர், ஒரு இண்டெக்ஸ்னா நம்பர். ஒரு நம்பர்ல தான் அந்த ஆன்சர் வருமே தவிர யூனிட்ல வராது. சரி, புரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஸ்ட்ரெயின் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் ஸ்ட்ரெயின் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தா நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கும். அப்படியே ரைட் சைட்ல ஒரு கான்ஸ்டன்ட் போடணுமே, அந்த கான்ஸ்டன்ட்டோட பேர் என்ன? அந்த கான்ஸ்டன்ட்டோட பேரு தான் மாடுலஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு ஸ்ட்ரெயின். அந்த கான்ஸ்டன்ட்டோட பேரு மாடுலஸ். யாரா சொல்லுங்க பா, இது என்ன லான்னு படிச்சீங்க? இந்த லாவுக்கு பேர் என்ன? யங்ஸ் மாடுலஸ். இல்லம்மா, இந்த லாவோட பேரு. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் தான் யங்ஸ், பல்ஸ், ரிஜிடிட்டி படிக்க போறோம். இந்த மாடுலஸோட பேரு சரி, இந்த லாவோட பேரு ஹூக்ஸ் லா ஸ்கூல்ல படிச்சு. இப்பதான் நீங்க 11th. ஓகே, ரைட் பை. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஆமா, ஹூக்ஸ் லா. ஆமா பா, ஹூக்ஸ் லா. சோ ஹூக்ஸ் லான்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்ப ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வேணும்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் வேற யாரும் இல்ல, அவன் தான் மாடுலஸ். அப்ப ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப ஸ்ட்ரெஸ் அதிகமான ஸ்ட்ரெயின் அதிகமாகும், மாடுலஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ இங்க பாருங்களேன், K ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். போன வருஷம் எங்கால ஒருத்தன் எப்படி யோசிக்கிறான்னா, இவங்க ரெண்டு பேரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாம், இவங்க ரெண்டு பேரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாம். நான் சொன்னேன் ஸ்ட்ரெஸ் அதிகமான மாடுலஸ் என்னடா ஆகும்? சரி அதிகமாகும். சரி, ஏன்டா அதிகமாகும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்ட்ரெயின் குறைஞ்சா மாடுலஸ் என்னடா ஆகும்? அதிகமாகும். அவன் என்கிட்ட கதை சொல்றான். அப்ப என்ன பிரச்சனைன்னா, நீங்க அந்த ஃபார்முலாவை சரியா உணரணும். ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்ட்ரெஸ் 10 ரூபாய் அதிகமாச்சுன்னா ஸ்ட்ரெயின் 10 ரூபாய் அதிகமாயிடும். ஸ்ட்ரெஸ் 20 ரூபாய் அதிகமாச்சுன்னா ஸ்ட்ரெயின் 20 ரூபாய் அதிகமாகும். அப்ப பார்த்தாலும் அதே ஒண்ணுதான். அப்ப மாடுலஸ் மாறாது. யாரை பொறுத்து மாறாது? ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தோ ஸ்ட்ரெயினை பொறுத்தோ மாறாது. கத்துக்கிட்டீங்களா? ரைட் சார். ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, ஸ்ட்ரெயின்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, மாடுலஸ்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ பிசிக்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படியே உள்ள வரீங்க, கேட்டை திறந்துட்டீங்க, அந்த 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 அவரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறீங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துகிட்டே வரணும்.
ஸ்ட்ரெஸ்னா யாருங்க, இந்த லெசன்ல இவனுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன, ஸ்ட்ரெயின்னா யாருங்க, அவங்க 2 பேருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, மாடுலஸ்னு ஒன்று சொன்னீங்களே, டைப் ஆஃப் மாடுலஸ் ஏதாவது இருக்கா. 3 டைப் ஆஃப் மாடுலஸ் நம்ம படிக்க போறோம். ஒன்று யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப ஈஸி அந்த லெசன். கரெக்டாக ஒரே ஒரு நீட் கொஷின் கேட்பாங்க. சிம்பிள் லெசன். ஒரு கிளாஸ் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு கொஷின் 4 மார்க். இன்னைக்கு ஒரு நாள் போதும், சம் போட்டு பார்க்கறதுக்கு நைட்டு போதும். யங்ஸ் மாடுலஸ்னா என்னங்க சார்? பல்க் மாடுலஸ்னா என்ன? பல்க் மாடுலஸ்னா என்ன? ரிஜிடிட்டி மாடுலஸ்னா என்ன? ரிஜிடிட்டி மாடுலஸ் பை இது டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ். நடத்தும் பொழுது என் கூடவே படிச்சுட்டே வந்துருங்க, தனியாக போய் படிக்காதீங்க. மாடுலஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். டைப் ஆஃப் மாடுலஸ் என்ன? யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ். நீ கேட்கலாம், பல்க் மாடுலஸ்க்கு வேற ஏதாவது எங்களுக்கு தெரியாத பேர் வச்சிருக்காங்களா சார்? ஆமா, வால்யூம் மாடுலஸ். பல்க், பல்க்னாலே அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு மீனிங் புரியும். பல்க் பெருசா இருக்கிற மாதிரி பல்க் மாடுலஸ், வால்யூம் மாடுலஸ். ரிஜிடிட்டி டெம்பரை பத்தி பேசுது. ஷியர் முறுக்கக்கூடிய தன்மையை பத்தி பேசுது. அம்மா துணி புழிவாங்க பார்த்திருக்கீங்க? அம்மா இல்லை, நீ கூட புழிங்க. துணி புழியும் போது அந்த ஒரு கர்ச்சீஃபை நீங்க புழியறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை முறுக்குறீங்கல்ல, முறுக்குறீங்க. இந்த தமிழ் வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ட்விஸ்ட் பண்றீங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஷியர். ஷியர் மாடுலஸ். அப்ப டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் பேசிட்டோம். யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ். ரிஜிடிட்டி மாடுலஸோட இன்னொரு பேர் தான் ஷியர் மாடுலஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ளார என்டர் ஆகிறோம். யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ்னா என்னங்க சார்? இந்த யங்ஸ் மாடுலஸோட சிம்பிள் காலங்காலமா ஒய் தான். நீங்க எந்த லெசன்ல யங்ஸ் மாடுலஸ் வந்தாலும் ஒய் தான். ரைட்டா? தெர்மல் பிசிக்ஸ்ல கண்டிப்பா யங்ஸ் மாடுலஸ் வரும். இப்போ ஆலன்ல கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் சிலபஸ் பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, சாலிட்ஸ் படித்தாதான் உங்களால் தெர்மல் பிசிக்ஸ் படிக்க முடியும். அதனால சாலிட்ஸ் முடிச்சுட்டு அப்புறமா தெர்மல் பிசிக்ஸ்க்கு வந்திருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ்னா என்னங்க சார்? ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்களேன். ஸ்டாண்டில் ஒரு ஸ்ட்ரிங், ஒரு கம்பி, த்ரெட் இல்லைப்பா, ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் கம்பி, நம்ம வீட்டில் இந்த கட்டு கம்பி மாதிரி சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங். என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் ஒரு ஹூக்கில் வெயிட் போட்டிங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் லென்த்து ஸ்மால் எல். ஒரிஜினல் லென்த்து ஸ்மால் எல். ஹூக் போட்டு 1 kg 2 kg 3 kgன்னு ஆட் பண்ணிட்டே வரீங்க. ஆட் பண்ணிட்டே வரும்போது என்னங்க சார் நடக்கும்? என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு ஃபுல்லோடு போயிடுச்சு. இதுக்கப்புறம் 1 kg ஆட் பண்ணால் கூட அது அருந்து விழுந்துடும். பிரேக்கிங், அங்கே போக வேண்டாம். அப்போ ஒரிஜினல் லென்த்து எல், ஒரிஜினல் லென்த்து எல், சேஞ்ச் இன் லென்த்து டெல் எல், சேஞ்ச் இன் லென்த்து டெல் எல். நீங்கள் கொடுத்தது ஸ்ட்ரெஸ், தெரியுதா? இங்கே நீங்கள் கொடுத்தது ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ். அப்போ இது எல்லாமே லீனியராக நடந்திருக்கு, லாங்கிடியூடினலாக நடந்திருக்கு. யங்ஸ் மாடுலஸுக்கு என்ன சார் ஃபார்முலா? லாங்கிடியூடினல், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ தான் யங்ஸ் மாடுலஸ். எங்களுக்கு இந்த வார்த்தையை பிடிக்கல சார், வேற ஏதாவது நல்லதா சொல்லுங்க. லீனியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லீனியர் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ தான் யங்ஸ் மாடுலஸ். கற்றுக்கிட்டீங்களா? ஃபார்முலா இதான். யங்ஸ் மாடுலஸ்னா என்ன? லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் டு தி லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஒரே நிமிஷம். பிரதீப் 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 இல்லையா? புவி பிரதீப் உன் கிளாஸ் தானே? புவி கிருஷ்ணன். நோ சார். ஓ ரைட், பொறையூர் தான் இல்லைண்ணா? நோ சார். சரிப்பா, நம்ம பார்த்துக்கலாம். லீனியர் என்ன கிளாஸ் சொல்லு சொல்லு. சொன்னீங்களா? சரிப்பா, லாஸ்ட் ஆஃபீஸ்லாம் சாரி. லீனியர் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்னாலே ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ஸ்ட்ரெயின் இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரெயின்? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் பை. இனிமேல் எப்பெல்லாம் யங்ஸ் மாடுலஸ்னு வருதோ அப்பெல்லாம் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும், எஃப் பை ஏ. இது அப்படியே அந்த பக்கம் ரெசிப்ரோக்கலா போச்சுன்னா எல் பை டெல் எல், எல் பை டெல் எல். கற்றுக்கிட்டீங்களா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியணும்? லீனியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லீனியர் ஸ்ட்ரெயினுக்கும். ஸ்ட்ரெஸ் என்ன? ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ஸ்ட்ரெயின் என்ன? டெல் எல் பை எல். ஸ்ட்ரெயின் டெல் எல் பை எல். கற்றுக்கிட்டீங்களா? வாங்களேன். அப்போ y equal to force applied per unit area, change in length by original length. எப்பவுமே சேஞ்ச் இன் லென்த்னா டெல் எல், ஒரிஜினல் லென்த் எல். சார் சம் கேட்கும்போது இங்கே எஃப் தர மாட்டாங்களே, மாஸ் ஆஃப் த பாடி தானே தருவாங்க. இப்போ நாங்கள் சம்மா சால்வ் பண்ணால் என்ன பண்ணணும்? எஃப்க்கு பதிலாக எம்ஜி கொடுத்துருங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, எஃப்க்கு பதிலாக எம்ஜி, ஃபோர்ஸ் எம்ஜி, வெயிட் எம்ஜி.
வெயிட்டு WMG, FMG, லாஸ் ஆஃப் மோஷன்லேயே படிச்சோமே. எல் வயரோட ஏரியா டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, அதனால ஏரியா ஆஃப் த வயர் πr² இன்ட்டு ΔL. ப்ராப்ளம் சால்விங்ல இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். ஸ்மார்ட்டா ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ண கத்துக்கணும். எப்ப பார்த்தாலும் எஃப் தான் தருவாங்க, எப்ப பார்த்தாலும் ஏ தான் தருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ரேடியஸ் கொடுத்தா ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகணும், மாஸ் கொடுத்தா ஜிஎஸ் சேர்த்து ஃபோர்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகணும். இதெல்லாம் உன் திறமை. ஸோ mgl by πr² into del. இந்த ஃபார்முலா சம் போட பார்த்துக்கணும். சரி, இதோட யூனிட்டே இது வரைக்கும் நீங்க சொல்லி தரலையே. ஃபோர்ஸுக்கு ஒரு நியூட்டன், ஏரியாவுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர், லென்த்துக்கு ஒரு மீட்டர், டெல்எல்லுக்கு ஒரு மீட்டர். மீட்டரும் போயிடுச்சு, அதனால நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். டைமென்ஷன் ஃபார்முலா ml பார் -1 t பார் -2. என்ன சார் சொல்றீங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவலாவே இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதே டைமென்ஷனல் ஃபார்முலா தானே படிச்சோம். அப்போ யங்ஸ் மாடுலஸோட டைமென்ஷனும் யங்ஸ் மாடுலஸோட யூனிட்டும் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. ஆமா, உனக்கு தெரியும்ல, ஸ்ட்ரெயினுக்கு தான் என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. ஏன்னா மாடுலஸ்னாலே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாதுன்றதுனால மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஸோ மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டும் யங்ஸ் மாடுலஸோட யூனிட்டும் ஒன்று தான். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ யூனிட் சொல்லி கொடுத்துட்டேன், ஃபார்முலா இன்ட்ரோ ஃபுல்லாக முடிஞ்சது. ரொம்ப முக்கியமான விஷயம், யங்ஸ் மாடுலஸ் எங்கே மட்டும் சார் இருக்கும்? இப்போ கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி சொல்லித்தரேன், ஸ்கூலில் சொல்லி தருவாங்களான்னு தெரியாது, பட் நான் கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்குங்க. யங்ஸ் மாடுலஸ் சாலிட்ல மட்டும் இருக்குமா, லிக்விட்ல மட்டும் இருக்குமா, கேசஸ்ல மட்டும் இருக்குமா? யங்ஸ் மாடுலஸ் முழுக்க சாலிட்ல மட்டும்தான் இருக்கும். யங்ஸ் மாடுலஸ் சாலிட்ல மட்டும்தான் இருக்கும். யங்ஸ் மாடுலஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி சாலிட். சரி, யங்ஸ் மாடுலஸ் வேற ஏதாவது டிபெண்ட் பண்ணி இருக்குமா? இட் டிபெண்ட்ஸ். கவனி. இட் டிபெண்ட்ஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். இதெல்லாம் படிக்கணும். நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் 2021 வரைக்கும் 15 கொஷின் கிட்ட கான்செப்ட் கொஷின் கேட்டுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்செப்ட் குறைச்சிக்கிட்டே வந்து நீட் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே சம்மா மாற்றிட்டாங்க. இப்போ கூட 1-2 கொஷின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு. அது மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் படித்து வச்சுக்கணும். யங்ஸ் மாடுலஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், காப்பரா, அயனா, அலுமினியமா, எதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி மாடுலஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப், எதை சார்ந்திருக்காது? இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். இதை முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்ட்ரெஸ் அதிகமான ஸ்ட்ரெயின் அதிகமாகும். அப்போ மாடுலஸ் மாறவே மாறாது. ரைட் பை, யாராவது சொல்லுங்க பை. இப்போ இது ஒரு கேட்ட 1 மார்க் கொஸ்டின். அயனுக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகமா, ரப்பருக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகமா? எதோட ஸ்ட்ரெச் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு எலாஸ்டிசிட்டி அதிகமா இருக்கும்? நான் கேட்குற கேள்வி புரியுதா? எலாஸ்டிக் பிஹேவியர். ஒரே நிமிஷம் பண்ண கொஸ்டினை முடிச்சிடுறேன். எலாஸ்டிக் பிஹேவியர் இந்த 2 பேர்ல யாருக்கு அதிகமா இருக்கும்? ரப்பர் சார். மற்றவங்க சொல்லுங்க பா. எலாஸ்டிக் பிஹேவியர் யாருக்கு அதிகமா இருக்கும்? ரப்பர் சார். ரைட். எல்லாமே ஜீனியஸா இருந்தா நான் என்ன பண்றது? ஆக்சுவலா ரப்பர் அயனுக்கு தான் இருக்கும். ஏன்னா யங்ஸ் மாடுலஸ் அதுக்கு தான் அதிகம். யங்ஸ் மாடுலஸ் அதிகமா இருக்கிறது அயனுக்கு தான் அதிகமா இருக்கும். ரப்பர் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெச் பண்ணா பிரேக் ஆயிடும். இது ஆக்சுவலா ரப்பர் வந்து எலாஸ்டிக் கிடையாது, எலாஸ்டோமஸ். பின்னாடி படிப்பீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா ஃபிளெக்சிபிளா பெண்ட் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். அதனால இதுக்கு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கும் நம்ம தப்பா நினைச்சிருவோம். ஆக்சுவலா ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப அதிகமா வெயிட் போட எலாங்கேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது அயன் தான், ஸ்டீல் தான். ரைட்டா? ஆப்ஷன்ல ஸ்டீல் இருந்தா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், அயன் இருந்தா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். யங்ஸ் மாடுலஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் எலாஸ்டிக் பிஹேவியர் அதிகமா இருக்கும். நல்லா கத்துக்குங்க. யங்ஸ் மாடுலஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் எலாஸ்டிக் பிஹேவியர் அதிகமா இருக்கும். இதே கொஸ்டின் தான் கேட்டாங்க. நீங்க என்ன பதில் சொன்னீங்களோ அதே தான் அவங்களும் சொன்னாங்க. எல்லாரும் யோசிக்காம ரப்பர்னு சொல்லிட்டு நடந்தோம். எலாஸ்டிசிட்டி யாருக்கு அதிகம்? யாருக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகமோ அவங்களுக்கு எலாஸ்டிக் நேச்சர் அதிகம். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா மெட்டீரியலை விட யங்ஸ் மாடுலஸ் அதிகமா இருக்கிறது ஸ்டீல் தான். அப்போ அதுக்கு தான் யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப ஜாஸ்தி.
இப்போ அதுக்கு தான் எலாஸ்டிக் பிஹேவியரும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும், பிரமாதமாக கற்றுக்கணும். சூப்பராக இருந்துச்சு அந்த டாபிக். யங்ஸ் மாடுலஸ் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஒரே நிமிஷம். ஓகே, இன்னைக்கு ஒரு 2-3 பேர் ஆப்சென்ட்டா? ஓகே, கூடுமான வரைக்கும் ஆப்சென்ட் ஆகாது. ஒரு நாளும் புதுசாக கற்றுக்கலாம். நான் உன்கிட்ட கேட்குறது வாரத்தில் 3 நாள் தான். ஸோ அது கரெக்டாக 1 hour தான். அதுக்கு மேலே வந்துட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி இப்போ அடுத்து தெர்மல் ஃபிசிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் ரவுண்ட் மறுபடியும் நீங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறீங்களோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு மார்ச் 1 நம்ம எங்கே போயிடலாம், 12th போயிடலாம். 12th சீக்கிரமாக முடிச்சுட்டு மறுபடியும் 11th, மறுபடியும் 12th. நாளைக்கு நீட் அண்ட் ஜேஇ இருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருப்பேன். பட் அதை ரிசல்ட்டாக மாற்றுறது உன் திறமை. ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி, ஒரு பக்கம் பயோ, ஜேஇ பசங்க ஒரு பக்கம் மேக்ஸ், இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் உனக்கு தெரியாமலேயே வேலை வாங்கிட்டே வந்துடுவேன். ஸ்கோர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கிளாஸை மிஸ் பண்ணுறது தப்பு. ரைட்டா? அடுத்தது செகண்ட் டாபிக். யங்ஸ் மாடுலஸ் ஃபுல்லாக முடிச்சோம் சார். எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. லீனியராக நடந்தால் யங்ஸ் மாடுலஸ், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான். மாடுலஸ் லீனியராக நடந்தால் யங்ஸ் மாடுலஸ். அடுத்தது பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ்னா என்ன? பல்க் மாடுலஸ் சில புக்கில் பி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்சிஆர்டி பி, சில புக்கில் கே யூஸ் பண்ணுறாங்க. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பயன்படுத்திக்கும். பின்னா பல்க் மாடுலஸ், கேனா பல்க் மாடுலஸ், நம்ம விருப்பம் தான், எழுதுகிற ஆத்தரோட விருப்பம் தான். பல்க் மாடுலஸ் என்னவா இருக்கும்? அப்படியே பார்த்து காப்பி அடிக்கலாம். பல்க் ஸ்ட்ரெஸ், பல்க் ஸ்ட்ரெயின். பல்க் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பல்க் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ. சரி, இந்த பல்க்ன்ற ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்கல. அப்போ வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வால்யூம் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ, வால்யூம் ஸ்ட்ரெஸ் வால்யூம் ஸ்ட்ரெயின் ரெண்டு பேருக்குமான ரேஷியோ வந்து பல்க் மாடுலஸ். இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் ஆசிலேஷனோட நியூமரிக்கல் வீடியோ சென்ட் பண்ணி விடுறேன். அதில் ஆலன் மாடலில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபுல்லாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது டவுட்னா அதை பாரு, இருந்தாலும் நாளைக்கு டவுட் கேட்டுக்கோ. இப்போ நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிற அந்த மாடலில் சால்வ் பண்ண வீடியோ ஒன்று, லாஸ்ட் இயர் சால்வ் பண்ண வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறேன், தேவைன்னா பயன்படுத்திக்கோ. இல்லை சரி நான் சொல்யூஷன் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சிடும்னா நீ சொல்யூஷன் பார்த்து முதல்ல டேரெக்டாக சால்வ் பண்ணு. தெரியலனா சொல்யூஷன் பாரு. அதுவும் புரியலனா வீடியோ பாரு. அதுவும் புரியலனா எனக்கு கேட்கு. ஆனால் உங்களோட நேரம் நாளைக்கு 6 மணிக்குள்ளார எக்ஸசைஸ் 1 ஆசிலேஷன் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். பல்க் ஸ்ட்ரெஸ் டு தி பல்க் ஸ்ட்ரெயின். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கியூப் எடுத்துக்கோங்களேன். இந்த கியூபோட இனிஷியல் வால்யூம் பி. நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா பக்கமும் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், பெர் யூனிட் ஏரியாவில் கொடுக்குறேன். அப்போ இதோட என்ன ஆகுது, அந்த கொஞ்சமாக சின்னதாகிடுதா? ஏன்னா கம்ப்ரெஸ் ஆனால் என்ன ஆகணும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கம்ப்ரெஸ் ஆனால் சின்னதாகிடுது. அப்போ இந்த அளவுக்கு என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு, டெல் பி. இப்போ அவங்க கையில் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு கம்ப்ரெஸ் பண்ணுங்களேன். நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுறதை பொறுத்து அது சின்னதாகும். அப்போ பல்க் ஸ்ட்ரெஸ் என்னங்க சார்? பல்க் ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா. பல்க் ஸ்ட்ரெயின் என்னங்க சார்? சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். தெரியுதா? வால்யூம் ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா, வால்யூம் ஸ்ட்ரெயின் டெல் வி பை பி. நான் மைனஸ் ஒன்று போடுறேன். யாராவது இந்த மைனஸ்க்கான காரணம் சொல்லுங்க. மைனஸ்க்கான காரணம் சொல்லுங்க. கொஞ்சம் நல்ல டயக்ராம் பார்த்தா உனக்கு தெரிஞ்சிடும். மைனஸ்க்கான காரணம் சொல்லுங்க. டிஃபார்மிங் ஃபோர்ஸ். சார் சைஸ் கம்மியாகுது இல்லையா சார்? அவ்வளவுதான் பை. எப்பவுமே பிசிக்ஸ்ல இருக்கிற மைனஸ்க்கு காரணம் என்ன தெரியுமா? டிக்ரீஸ் ஆகுறது. ஆமாம், ஆப்போசிட்ல இருக்கிறது. இதுதான் வந்து இங்க சைனே. அப்ப நேத்து கூட f = -kxன்னு சொல்லி கொடுத்தேன். அது மேத்தமெட்டிக்கல் சைன் கிடையாது, ஆப்போசிட்ன்ற சைன். இன்னைக்கு இந்த இடத்துல மைனஸ் போறதுக்கான காரணம் வால்யூம் குறையுது சார். யாராவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் சைஸ் குறையுதுன்னு சொல்லியிருந்தீங்க. வால்யூம் குறையுது. உங்களுக்கு தெரியுமா, ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா, ப்ரெஷர்னு சொல்லலாம், பை டெல் வி பை வி சார். பல்க் மாடுலஸ் கரெக்டான ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுங்க சார். மைனஸ் பி, கீழே இருக்கிற வால்யூம் மேலே போயிடுது, பை டெல் வி. ஒரே நிமிஷம். B = -PV by del V, -PV by del V. bulk modulus -PV by del V. இவ்வளவுதான் ஃபார்முலா சார். இதுக்கு யூனிட் எப்படிங்க சார் இருக்கும்?
அதே யூனிட் தான். எல்லா மாடுலஸ்க்கும் ஒரே யூனிட் தான். நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா எம்எல் பார் -1 டி பார் -2 டைமென்ஷன் ஃபார்ம்ல எல்லா மாடுலஸ்க்கும் இதே தான். பல்க் மாடுலஸ்க்கும் இதே தான், ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கும் இதே தான், யங்ஸ் மாடுலஸ்க்கும் இதே தான். உங்களுக்கு புதுசா ஒரு வார்த்தை சொல்லவா? கம்ப்ரெசிபிலிட்டி. சினா என்னங்க சார்? கம்ப்ரெசிபிலிட்டி. கம்ப்ரெசிபிலிட்டினா என்ன? பல்க் மாடுலஸுக்கு உல்டா தான் கம்ப்ரெசிபிலிட்டி. அப்படின்னா the reciprocal of bulk modulus, reciprocal of bulk modulus compressibility. பல்க் மாடுலஸ் அதிகமா இருந்தா கம்ப்ரெசிபிலிட்டி கம்மியா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஈஸியான ஸ்பாஞ்சா இருந்தா நல்லா கம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. ஸ்பாஞ்சா இருந்தா நல்லா கம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. அப்ப என்ன அர்த்தம்? பல்க் மாடுலஸ் அங்க கம்மியா இருக்கு. ஏன்னா சேஞ்ச் இன் வால்யூம் வந்து அதிகமா இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் மாதிரியோ இல்ல வேற ஏதாவது ஹார்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல கம்ப்ரெஸ் பண்ண சொன்னா கஷ்டப்படுவீங்க. காரணம் அங்க பல்க் மாடுலஸ் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும். The reciprocal of bulk modulus compressibility கண்டிப்பா கேட்பாங்க, கத்துக்கணும். அப்ப இதோட யூனிட் என்னவா இருக்கும்? 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப மீட்டர் ஸ்கொயர் நியூட்டன் பார் -1. டைமென்ஷன் அப்படியே மாத்திக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்லவா? பல்க் மாடுலஸ் இஸ் அப்ளிகபிள். சார் வெறும் சாலிட் தானே? இல்ல. அப்ப லிக்விடும் சேர்ந்துருச்சா? இல்ல. அப்ப கேஸும் சேர்ந்துருச்சா? ஆமா. எல்லா இடத்துக்கும் போற ஒரே ஒரு ஜீவன் பல்க் மாடுலஸ் தான். யங்ஸ் மாடுலஸ் ஒன்லி ஃபார் சாலிட். பல்க் மாடுலஸ் சாலிட், லிக்விட், கேஸஸ் மூணுத்துலயுமே இருக்கும். இன்னொரு ரகசியம் தெரிஞ்சுக்கிறீங்களா? பல்க் மாடுலஸ் யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்? சாலிட்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்தது லிக்விடுக்கா இருக்கும். லாஸ்டா தான் கேஸஸ். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க உணர்வீங்க. பல்க் மாடுலஸும் கம்ப்ரெசிபிலிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுல யார் அதிகமா கம்ப்ரெஸ் பண்ண முடியும்? கேஸை தான் அதிகமா. பலூன்ல பாருங்க, பலூனை கம்ப்ரெஸ் பண்ணுங்களேன். அப்ப யாருக்கு கம்ப்ரெசிபிலிட்டி அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் பல்க் மாடுலஸ் கம்மியா இருக்கும். கம்ப்ரெசிபிலிட்டி கேஸஸ்க்கு தான் ரொம்ப ஜாஸ்தி, அதனால பல்க் மாடுலஸ் கம்மியா இருக்கும். இதுக்கு ரேஷியோ சம் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ல கேட்பாங்க. இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர்னு கேட்பாங்க. இப்போ நான் எழுதியிருக்கிறது பல்க் மாடுலஸ் டிக்ரீசிங் ஆர்டர் எழுதியிருக்கேன். இன்க்ரீசிங் ஆர்டர் எழுத சொன்னாங்கன்னா கேஸஸ், லிக்விட், சாலிட், லெஸர் 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 போட்டுக்க வேண்டியதான். கேஸஸ் லெஸ் தென் லிக்விட், லெஸ் தென் சாலிட். ஸோ பல்க் மாடுலஸ் கம்ப்ரெசிபிலிட்டிக்கு எதிராக இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இல்லைன்னா த ரெசிப்ரோக்கல் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டி தான் பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் அதிகமா இருக்கிறது சாலிட், ரொம்ப கம்மியா இருக்கிறது கேஸஸ். நல்லா இருந்துச்சா? பல்க் மாடுலஸ் சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? யங்ஸ் மாடுலஸ் புரிஞ்சுக்கிட்டோம், பல்க் மாடுலஸ் புரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஷியர் மாடுலஸ் இன்னும் சூப்பராக இருக்கு பாருங்க. ஷியர் மாடுலஸ் புரிஞ்சு படிங்க. ஷியர் மாடுலஸ். சரி, இன்னும் ஷியர் எங்களுக்கு பிடிக்கல, வேற பேர் எழுதுங்க. ரிஜிடிட்டி. ரிஜிடிட்டி முறுக்குத்தன்மைன்னு அர்த்தம். ரிஜிடிட்டி மாடுலஸ். ரிஜிடிட்டி மாடுலஸ். இதோட சிம்பிள் ஈட்டா. இதுக்கு பேர் என்னங்க சார்? ஈட்டா. என் மாதிரி போட்டு காலை இழுத்து விட்டுருங்க. சரி, எனக்கு காலெல்லாம் இழுத்து ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னா சிம்பிள் மட்டும் தெரிஞ்சு ஈட்டா. நகைச்சுவை இப்ப நல்லா இருந்து அப்புறமா சிரிச்சுக்கும். ஈட்டா. ரிஜிடிட்டி மாடுலஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ். அந்த பேர் போட்டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் போட்டிருக்கு. பல்க்கு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், அங்க லீனியர் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இங்க ஷியர் மாடுலஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ், அங்கிருந்து ஷியர் ஸ்ட்ரெயின். இந்த ஷியர்ன்ற வார்த்தை வாயில வரதுக்கு 2 வருஷம் கஷ்டப்பட்டேன். குழகுழன்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ தான் ரிஜிடிட்டி மாடுலஸ். சரி, இது என்ன பண்றதுன்னு தெரியல, புரியல. டயக்ராம் போட்டு ஒழுங்கா சொல்லி கொடுங்க. இப்போ வழக்கம் போல ஒரு கியூப், வழக்கம் போல ஒரு கியூப் கரெக்டா ஒரு டேபிள் மேலேயோ இல்லைன்னா கிரவுண்ட்லயே நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். பாட்டம் மாறக்கூடாது, பாட்டம் மாறக்கூடாது, பாட்டம் அப்படியே தான் இருக்கணும். நான் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கொடுத்து தலையை மட்டும் தள்ளுறேன். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அவர் பாருங்க, பாட்டம் கால் அங்கே தான் இருக்கும், ஆனால் அவர் பாடி மட்டும் பாருங்க 30 டிகிரி வரைக்கும் பெண்ட் ஆகும். அதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க. ஸோ டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த பாடி
இப்படி டேஞ்சன்ட் ஆகுது. அப்போ இந்த அளவுக்கு, அதாவது del x அளவுக்கு நகருது, இல்லைன்னா எக்ஸ் அளவுக்கு நகருது. எக்ஸ் அளவுக்கு நகருதுன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ ஆங்கிள் டிஸ்பிளேஸ் ஆகுது? 5 அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. சரி, கரெக்டாக சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ் இந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா எழுதணும்? டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. நான் கொடுத்துருக்கிறது வெறும் ஃபோர்ஸ் இல்லை, டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். டான்ஜென்ஷியல்னா தொட்டுக்கிட்டு, அதாவது பாட்டம் வந்து அங்கேயே தான்ப்பா இருக்கும். நகர்ந்த பிறகு பாட்டம் அங்கே, நான் டயக்ராம் இன்னும் கொஞ்சம் கிளியராக போட்டிருக்கலாம், பட் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பாட்டம் வந்து அங்கேயே தான் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? பாட்டம் வந்து அங்கேயே தான் இருக்கும், ஆனால் ஹெட் மட்டும் கொஞ்சம் நகர்ந்துருக்கும். டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால தான் அந்த சர்ஃபேஸ் நகர்ந்துருக்கு. அப்போ 5 அளவுக்கு நகர்ந்துருக்கு. ஷியர் ஸ்ட்ரெஸ், டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ஷியர் ஸ்ட்ரெயின், எவ்வளோ ஆங்கிள் நகர்ந்துருக்கோ அதுதான் 5. இந்த 5 வேணும்னா ஆப்போசிட்ல இருக்கிறது எக்ஸு, அட்ஜசென்ட்ல இருக்கிறது லென்த் ஆஃப் அ சைடு. 5 வேணும்னா எக்ஸ் பை எல். நல்லா கற்றுங்க. ஆப்போசிட்ல இருக்கிறது எக்ஸ் பை அட்ஜசென்ட் வந்து எல்லா இருக்கு. ஸோ அப்போ ஃபார்முலா எப்படி சார் போடுறது? ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா பை 5. அப்போ ஃபோர்ஸ் பை A5. ஈட்டாவுக்கு என்னப்பா ஃபார்முலா? F பை A5. 5 வேணும்னா தேவைன்னா எக்ஸ் பை எல்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. பெரும்பாலும் 5 அப்படியே தான் கொடுக்கலாம். இது ஷியர் மாடுலஸ். ஷியர் மாடுலஸ் யாராவது சொல்லுங்க. இப்போ ஷியர் மாடுலஸ் சாலிட்ல மட்டும் இருக்குமா, லிக்விட்ல மட்டும் இருக்குமா, கேஸஸ்ல மட்டும் இருக்குமா, இல்லை மூணுத்துலயுமே இருக்குமா, இல்லை ஏதாவது ரெண்டுத்துல இருக்குமா? பதில் என்ன? ஷியர் மாடுலஸ் இஸ் எங்கெல்லாம் அப்ளிகபிள்? பதில் சொல்லு. யங்ஸ் மாடுலஸ் சாலிட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். சாலிட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். மற்றவங்களோட பதில்? ஷியர் மாடுலஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சாலிட்ஸ். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஷியர் மாடுலஸ் லிக்விட்லயோ கேஸஸ்லயோ பண்ண முடியாது. இப்போ உனக்கு எல்லாமே கதை மாதிரி அழகா புரிஞ்சிருக்கும். யங்ஸ் மாடுலஸ் சார் சாலிட்ல மட்டும்தான் சார் இருக்கும். பல்க் மாடுலஸ் பிரச்சனையே இல்லை, 3 பேர்லயும் இருக்கும். ரிஜிடிட்டி மாடுலஸ் ஒன்லி சாலிட். கற்றுக்கிட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஈட்டா வேணும்னா y/3 இருக்கும். இந்த ரிலேஷனுக்குலாம் டெரிவேஷன்லாம் கிடையாது, உனக்கு அது தேவையும் இல்லை. டைரெக்டாக ஈட்டா ஈக்குவல் டு y/3 வேணும்னா தேடி கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துடலாம். பட் அது அவசியம் இல்லைன்றதுனால டைரெக்டாக போட்டு காட்டுறேன். ஷியர் மாடுலஸுக்கும் யங்ஸ் மாடுலஸுக்கும் என்னப்பா சம்பந்தம்? ஷியர் மாடுலஸ் வேணும்னா யங்ஸ் மாடுலஸ் பை 3 சார். ஷியர் மாடுலஸ் வேணும்னா யங்ஸ் மாடுலஸ் பை 3. யங்ஸ் மாடுலஸ் வேணும்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஷியர் மாடுலஸ். அப்போ யார் பெருசு? யங்ஸ் மாடுலஸ் தான் பெருசு ஷியர் மாடுலஸை விட. இந்த லைன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்போ வேணாலும் கேட்பேன். யாருப்பா பெருசு? யங்ஸ் மாடுலஸ் தான் சார் பெருசு. யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு எத்தனை டைம் ஆஃப் ஈட்டா? 3 டைம்ஸ் ஆஃப் ஈட்டா. இப்போ ஈட்டாவோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்களேன், யங்ஸ் மாடுலஸோட 3. அப்போ தெரியுதா உனக்கு? யங்ஸ் மாடுலஸ் தான் பெருசு, ரிஜிடிட்டி கம்மி. யங்ஸ் மாடுலஸ் கிரேட்டர் தென் ஈட்டான்னு அழகாக கற்றுக்கணும். சூப்பராக இருந்துச்சா? அப்போ என்னென்ன பேசியிருக்கோம்? யங்ஸ் மாடுலஸ் பேசியிருக்கோம், பல்க் மாடுலஸ் பேசியிருக்கோம், ரிஜிடிட்டி மாடுலஸ் பேசியிருக்கோம். இதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி பேசிடுவோமா? அதுக்கு முன்னாடி டென்சைல் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆலன் பசங்க பாண்டி இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ஸ்கூல்ல? எஸ் சார். முடிச்சாங்களா? சார் அர்ஜுன் உனக்கு இல்லை. அர்ஜுன் நீ ரிப்பீட்டர் தானே? இங்கே ஸ்கூல் குருகிராம். விஜய், ஜோகி, ஷகீரா, ரேஷ்மா, நிஹாரிகா பதில் சொல்லுங்க. காருண்யா, கனிஷ்கா நீங்க 12th இல்லையா? ஹேனா, சார்மிகா. குருகிராம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ என்ன டாபிக் போயிட்டு இருக்கு சார்? இந்த டாபிக் தான் சார் முடிச்சிட்டாங்க சார். முடிச்சுட்டு சம் போடல, ரைட். அப்போ ஆசிலேஷன் முடிஞ்சிருக்கு, இந்த டாபிக் ஜஸ்ட் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். உங்களுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் நடத்திட்டேன்ல, தேவைன்னா ஒரு ரிவிஷன் வாங்கிக்கோங்க. இப்போ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி டென்சைல் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா என்னங்க சார்? டென்சைல்னா என்ன? எல்இ பை எல். டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ராட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ராட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு வெயிட் ஆட் பண்ணியிருக்கேன். வெயிட் ஆட் பண்ணதுனால இது எக்ஸ்பேண்ட் ஆகுது.
எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்ப லென்த் இன்க்ரீஸ் ஆனா இதுக்கு பேரு டென்சைல் ஸ்ட்ரெஸ். பார்த்தாலே தெரியுது, பிடிச்சி இழுத்தா டென்சைல் ஸ்ட்ரெஸ். கம்ப்ரசிவ் காரணம் இருக்கு. அடுத்த டாபிக்ல இவங்க 2 பேரும் வராங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னா என்னங்க சார்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னா இந்த ராட் நேரா நிற்கும், நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஒரிஜினல் லென்த் L, அது என்ன ஆகுதுன்னா கம்ப்ரெஸ் ஆகி பேர்லேயே உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும், டெல் அளவுக்கு லென்த் டிக்ரீஸ் ஆகிருக்கு சார். அப்ப லென்த் டிக்ரீஸ் ஆனா கம்ப்ரசிவ். ரைட், கத்துக்கிட்டீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. ஒரு 4-5 பாயிண்ட் பண்ண டக்குன்னு சொல்லிட்டு போங்க. யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஒன்லி ஃபார் யங்ஸ் மாடுலஸ் applicable only for Solid. rigidity modulus applicable only for solid liquid gases sir. காதுல வாங்காம சொல்லிவிட்ட பத்தியா? Solid sir. rigidity modulus only for solid. bulk modulus solid liquid gas. Right. Solid liquid gas. Right. large value of y. யங்ஸ் மாடுலஸ் அதிகமா இருந்தா என்ன அதிகமா இருக்கும்? Beta sir. Beta sir. யங்ஸ் மாடுலஸ் அதிகமா இருந்தா அந்த மெட்டீரியல் இட் இஸ் மோர் எலாஸ்டிக் னு சொல்லி கொடுத்தனே. இட் இஸ் மோர் எலாஸ்டிக். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ரப்பர் தப்பா சொன்னீங்களா? solids இல்ல பா, Yes sir. நான் கேக்குற கேள்வி யாருமே புரிஞ்சுக்கல. யங்ஸ் மாடுலஸ் அதிகமா இருந்தா அந்த பாடி எப்படி இருக்கும்னு கேக்குறேன் உங்கள்ட்ட. இட் இஸ் மோர் எலாஸ்டிக். எலாஸ்டிக் பிஹேவியர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அததான் கேட்டுட்டு இருக்கேன். ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் தென் த ரப்பர். உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் பாக்குறேன். பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடி, இது சொல்லிட்டீங்கன்னா நீங்க சூப்பர். பர்ஃபெக்ட் ரெடியா எல்லாரும்? யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடியோட யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ, பல்க் மாடுலஸ் எவ்வளோ, ரிஜிடிட்டி மாடுலஸ் எவ்வளோ? ரிஜிட் பாடினா என்னன்னு சொல்லிடுறேன், ஷேப்போ சைஸோ மாறாது. பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடினா என்ன நீங்க பண்ணாலும் அதோட ஷேப் அண்ட் சைஸ் மாறாது. அப்படின்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். என்னவா இருக்கும்? sir infinity இன்ஃபினிட்டின்னு ஒரு Y அதிகம் அதிகம் சார். இல்லப்பா, என் கேள்வியே புரிஞ்சுக்கல. யாரோ இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருந்தீங்க, காரணம் சொல்லுங்கப்பா. சார் அதுதான் மாறவே மாறாதுன்னா எப்படி சார் அங்க ஒரு அந்த ஃபோர்ஸ் அங்க நடக்கும்? இல்ல, நீ என்ன சொல்றனா ரிஜிட் பாடி மாறாது அதனால இன்ஃபினிட்டின்னு யோசிக்கிறேன். ஆனா அதுக்கான ரூட்க்கு இன்னும் சரியா வரல. யங்ஸ் மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா? Sir, restoring force பண்ணி ஏன்னா infinity sir. யங்ஸ் மாடுலஸ் வந்து அதிகமா இருக்கு சார். ட்ரெயினே இருக்காது சார். ரைட், ஸ்ட்ரெயினே இருக்காது. ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, ஸ்ட்ரெயின் 0. பை ஏன்? பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடியோட ஷேப் அண்ட் சைஸ் மாறாது. பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடியோட ஷேப்போ சைஸோ மாறாதுன்னா அப்ப கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் 0. எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. இப்ப கீழே டெல் வி பை வி 0, டெல் ஏ பை ஏ 0, phi 0, எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. அப்ப சூப்பரா கத்துக்கோங்க. பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடியோட யங்ஸ் மாடுலஸ் இன்ஃபினிட்டி, பல்க் மாடுலஸ் இன்ஃபினிட்டி, ரிஜிடிட்டி மாடுலஸ் இன்ஃபினிட்டி. ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்க வேண்டிய இடம். யங்ஸ் மாடுலஸுக்கும் ரிஜிடிட்டி மாடுலஸுக்குமான ரிலேஷன் y/3ன்னு கத்துக்கணும். சூப்பரா இருந்துச்சா? ரைட் பை. ஸோ யங்ஸ் சூப்பரா சொல்லி கொடுத்துறேன். பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, மாடுலஸ்னா என்ன, ஹூக்ஸ்லானா என்னன்னு இவ்வளவும் அற்புதமா பேசிட்டோம். அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிசிட்டி. கண்டிப்பா கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துறேன், தேவைன்னா ரிட்டன் நோட்ஸ்ல போய் படிச்சுக்கோ. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிசிட்டி. கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? எலாஸ்டிசிட்டியை எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிசிட்டி. உங்கள்கிட்ட கேட்குறேன், டெம்பரேச்சர் அதிகமானா எலாஸ்டிக் பிஹேவியர் என்ன ஆகும்னு கேட்குறேன். உங்களுக்கு தெரியுமா? டெம்பரேச்சர் அதிகமானா எலாஸ்டிசிட்டி குறையும். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி டிக்ரீசஸ் when increase in temperature. படிங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி பாயிண்ட் கூட படிச்சுட்டு வந்துரு. சரி, டெம்பரேச்சர் அதிகமானா எலாஸ்டிக் தன்மை வந்து குறைஞ்சிரும். அதனால அதிக தூரம் எலாங்கேட் ஆக முடியாது. when temperature increases elasticity decrease ஆகும். படிச்சிட்டீங்களா? அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்.
இம்பியூரிட்டி, அது என்னங்க சார் இம்பியூரிட்டி? திடீர்னு வீட்டுக்கு 4 பேர் வரேன்னு சொல்லிட்டு 10 பேர் வந்துட்டாங்கன்னா 1/2 லிட்டர் பால் தான் இருக்கு, ஆனாலும் டீ கொடுக்கணும். என்ன பண்ணுவீங்க? டீ இல்லைன்னு சொல்லி வெளில துரத்திடுவோம் சார், யாரும் சொல்லாது. கம்பல்சரி லைட்டா லைட்டா தண்ணி கலந்து சார். தண்ணி லைட்டா கலந்து லைட்டா கலந்தாலும் பத்தாது, 6 பேருக்கு தண்ணி ஊற்றணும், 6 டம்ளர் ஊற்றணும். ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும்? தண்ணி கலக்கணுமா? தண்ணி கலக்கணும்ன்றது கலப்படம், கரெக்ட் தானே? இந்த கலப்படம்ன்ற வார்த்தையோட பொருள் தான் இம்பியூரிட்டி. இம்பியூரிட்டினா கலப்படம் பண்றது, கலப்படம் பண்றது. அப்ப அந்த மெட்டீரியலை நான் இம்பியூர் பண்ணா என்ன சார் ஆகும்? இம்பியூர் பண்ணா மேபி எலாஸ்டிக் பிஹேவியர் அதிகமாகலாம், மேபி எலாஸ்டிக் பிஹேவியர் கம்மியாகலாம். the addition of impurity affect elastic property. கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். என்ன பாரு எல்லாரும், இம்பியூரிட்டி ஆட் பண்ணா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஆனா ஷியரா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க எந்த பொருளை ஆட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் அதிகமாகுமா கம்மியாகுமான்னு சொல்ல முடியும். கவனிங்க, டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா எலாஸ்டிசிட்டி குறையும், தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரே பதில் தான், when temperature increases velocity decreases. எந்த மாற்றமும் இல்லை. இம்பியூரிட்டி அதிகமானா, இம்பியூரிட்டி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எலாஸ்டிக் பிஹேவியர் அதிகமாகவும் ஆகலாம் கம்மியாக ஆகலாம். அது யார் முடிவு பண்ணுவா? நீங்க என்ன மெட்டீரியலை ஆட் பண்றீங்களோ அதுதான் முடிவு பண்ணும். உங்க என்சிஆர்டில ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, கார்பன் added to iron. கார்பனும் அயனும் ஒன்னா சேர்ந்தா. பொட்டாசியம் கேவா, பொட்டாசியமும் கோல்டும் ஏஜி கோல்டு. பை இந்த அளவுக்கு டீப்பா படிக்க தேவையில்லை, ஆனா இம்பியூரிட்டி ஆட் பண்ணா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும். கார்பனும் அயனும் ஒன்னா சேர்ந்தா, பொட்டாசியமும் கோல்டும் ஒன்னா சேர்ந்தா இதோட எலாஸ்டிக் பிஹேவியர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், விச் மீன் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எலாஸ்டிக் பிஹேவியர் அதிகமாகிறதும் கம்மியாகிறதும் நீங்க யாரை ஆட் பண்றீங்கன்றதை பொறுத்தது. அயன் கூட கார்பனையும் கோல்டோட பொட்டாசியத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதோட எலாஸ்டிக் பிஹேவியர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது ஹேமரிங் அண்ட் ரோலிங்னா என்னங்க சார்? ஹேமரிங் அண்ட் ரோலிங் சொல்லித்தரவா? அதாவது சுத்தி வச்சு பொட்டுன்னு அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, கண்டினியூவா ஹேமர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லைனா அதை ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த மெட்டீரியல் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். பை கண்டினியூஸ் ஹேமரிங் அண்ட் ரோலிங் எலாஸ்டிக் பிஹேவியர் ஆர் எலாஸ்டிசிட்டி இன்க்ரீசஸ். பை ஹேமரிங் அண்ட் ரோலிங் எலாஸ்டிக் பிஹேவியர் இன்க்ரீசஸ். லாஸ்ட் பாயிண்ட் தான் இன்னும் சூப்பரா இருக்கும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் அனீலிங் சார், இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை, தெரிஞ்சிருக்கும் சில பேர். அனீலிங்னா என்னப்ப? கிராஜுவலி ஹீட் பண்றது, கிராஜுவலி கூல் பண்றது. இப்போ எப்படின்னா, ஹீட் பண்ணுவேன், டக்குன்னு கொஞ்சம் கூல் பண்ணுவேன், மறுபடியும் ஹீட் பண்ணுவேன், மறுபடியும் கூல் பண்ணுவேன், மறுபடியும் ஹீட் பண்ணுவேன், மறுபடியும் ஹீட். இதுக்கு பேர் தான் அனீலிங், எஃபெக்ட் ஆஃப் அனீலிங். ஸோ ஹீட்டிங் அண்ட் கூலிங் கிராஜுவலி என்ன நடக்கும்? எலாஸ்டிக் பிஹேவியர் டிக்ரீஸ் ஆகும். நான் சொன்ன இந்த 5 ப்ராப்பர்ட்டி மட்டும் படிச்சுக்கோங்க. இப்போ முதல்ல என்ன சொன்னேன்? டெம்பரேச்சர் அதிகமாக என்னென்ன ஆகும் சார்? எலாஸ்டிசிட்டி குறையும் சார். பாலில் தண்ணி ஊற்றுறது இம்பியூரிட்டி. இப்போ பியூர் கோல்டு ஜுவல் பண்ண முடியாது, ஆடிங் சம் காப்பர் ஜுவல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அது 22 கேரட், பியூர் கோல்டு 24 கேரட். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் காப்பர் ஆட் பண்ணாதான் ஜுவல் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இதெல்லாம் இம்பியூரிட்டி, இம்பியூர் பண்ணுறது. 12th பசங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இங்கே இருக்கிறது. செமிகண்டக்டர்ல ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர். யாராவது இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க. பென்டாவேலன்சி ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது என் டைப் செமிகண்டக்டர். ட்ரைவேலன்சி ஆட் பண்ணீங்கன்னா பி டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டரோட மெஜாரிட்டி எலக்ட்ரான் சார். பி டைப் சைப்போட மெஜாரிட்டி ஹோல் சார். என் டைப்போட மைனாரிட்டி ஹோல்ஸ். ஹோல் சார். ரைட், நல்லா சொன்னீங்க. அக்செப்டார் லெவல் எங்க இருக்கும்?
அக்செப்டார் லெவல், வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட், Just அது நடுவில் எங்க இருக்கும்? just below the conduction band. ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட், ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். அக்செப்டார் லெவல் பே, நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் போய் வாங்கணும்னா யார் பக்கத்துல போய் வாங்கணும்? கொடுக்குறவங்க பக்கத்துல போய் நின்று வாங்கணும். கொடுக்குறவன் யாரு? வேலன்ஸ் பேண்ட் தானே. அப்ப ஜஸ்ட் அபோவ் த வேலன்ஸ் பேண்ட்ல மாத்தி சொல்றப்ப அக்செப்டார் லெவல் ஜஸ்ட் அபோவ் த வேலன்ஸ் பேண்ட். பே நான் இருக்க Yes, sir. ரைட் பே. சரி பே, அதெல்லாம் அந்த கதையை அப்புறம் பேசலாம். பட் இந்த இடத்துல எஃபெக்ட் ஆஃப் இம்பியூரிட்டி பத்தி பேசணும். கார்பனோட அயனும் பொட்டாசியத்தோட ஏஜியும் ஆட் பண்ணீங்கன்னா எலாஸ்டிக் பிஹேவியர் அதிகமாகும். பை கண்டினியூஸ் ஹேமரிங் அண்ட் ரோலிங் எலாஸ்டிக் பிஹேவியர் அதிகமாகும். அனீலிங் கிராஜுவலி ஹீட் அண்ட் கூல் எலாஸ்டிக் பிஹேவியர் கம்மியாகும். சூப்பராக இருந்துச்சு. ரைட் வந்து லெசனே அற்புதமாக இருக்கு. திருப்பி கூட படிக்க வேணாம், இப்படி காதில் வந்து இப்போ. அடுத்தது பாய்சான் ரேஷியோ. பை இல்லைன்னுலாம் சொல்லாத, படிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒரு ரிலேஷனுக்காக படிக்கணும். பாய்சான் ரேஷியோ, பாய்சன்னு படிச்சிடாது, பாய்சான்ஸ் ரேஷியோ. பாய்சான்ஸ் ரேஷியோ 5 நிமிஷம் பை. இது முடிச்சுன்னா அரௌண்ட் 70% ஆஃப் லெசன் முடிஞ்சுது. நாளைக்கு வந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வு ஃபஸ்ட்டு 10-15 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களோட வேலை எக்ஸசைஸ் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருக்கணும். நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்குள்ளே 6:55 தான் உன்னோட வேலை. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. பாய்சான்ஸ் ரேஷியோ சார், இதோட சிம்பிள் என்னங்க சார்? சிக்மா. யோசிச்சு பாரு, இது ஒரு வயர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராட் மாதிரி, ஒரு வயர் மாதிரி வச்சுக்கலாமா? ரைட்டா? இதில் நான் வெயிட்டை ஆட் பண்ணுறேன். வெயிட்டை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லோடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவல் லென்த் எல், ஆக்சுவல் டயாமீட்டர் டி. ஆக்சுவல் லென்த் எல், ஆக்சுவல் டயாமீட்டர் டி. நான் கொஞ்சம் கொஞ்சமாக லோடை இன்க்ரீஸ் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கே புரியுது தானே, எக்ஸ்பேண்ட் ஆனால் டயாமீட்டர் கம்மியாகும் சார். இப்போ ஒரு திக்காக இருக்கிற ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுங்களேன், அந்த ரப்பர் பேண்டோட சைஸ் தின்னாக மாறுது, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இங்கே ஸ்ட்ரிங்லேயுமே நடக்கும். ஏன்னா மைனூட்டாக நடக்கும், நம்மளால வெறும் கண்ணால் மினிமம் பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அதை சூப்பராக பார்த்துட முடியும். இந்த இடம் டெல் எல் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே லீனியர் ஸ்ட்ரெயின் யாரு? டெல் எல் பை எல். நல்லா கற்றுக்குங்க, லீனியராக நடந்திருக்கிறது லீனியர் ஸ்ட்ரெயின் டெல் எல் பை எல். ஆமாம் சார், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். லேட்ரல் ஸ்ட்ரெயின் del d by d. லேட்ரல் ஸ்ட்ரெயின் del d by d. ஏன் சார் மைனஸ் போட்டிருக்கீங்க? வழக்கம் போல மைனஸ்க்கான காரணம் உங்களுக்கு புரியும். டயாமீட்டர் டிக்ரீஸ் ஆகுது, அதனால தான் மைனஸ் போட்டிருக்கோம். என்னதான் சொல்ல வரீங்க? ரொம்ப நேரம் வளவலன்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. சிக்மா பாய்சான் ரேஷியோ வேணும்னா லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் இந்த லெசன் ஃபுல்லாவே ஒரு ரேஷியோ லெசன். தெரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ரேஷியோ, எந்த கொஸ்டின் படித்தாலும் ரேஷியோ தான். லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ. சரி, நீங்க தப்பா எழுதுறீங்க. லீனியர்னு சொல்லி கொடுத்தீங்களே, லீனியர் லாங்கிடியூடினல் எல்லாம் ஒன்று தானே. அப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ தான் சிக்மா. லேட்ரல் ஸ்ட்ரெயின் மைனஸ் டெல் டி பை டி, லாங்கிடியூடினல் டெல் எல் பை எல். யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? சிக்மாவை தேடி போயிட்டு இருக்கேன். அப்போ டெல் டி பை டி கீழே இருக்கிறது அப்படியே மேலே போச்சுன்னா எல் பை டெல் எல். மைனஸை மறந்துட்டீங்க. ஸோ மைனஸ்க்கான காரணம் டிக்ரீசஸ். சிக்மாவுக்கு சரியான ஃபார்முலா என்னதான் சார்? மைனஸ் எல் பை டி. இங்கே டெல் டி பை டெல் எல். குழப்பிக்காது, எல் மேலே இருந்தால் டெல் எல் கீழே இருக்கும், டி கீழே இருந்தால் டெல் டி மேலே இருக்கும். கவனமாக பார்த்துக்கணும். பாய்சான்ஸ் ரேஷியோ போன வருஷம் ஒரு பொருளி வந்தது, இது டாப்பிக்கை தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு அப்படி தூக்குன மாதிரிலாம் தெரில. ஏன்னா அடுத்தது ஒய் பி ஈட்டா சிக்மா ரிலேஷன் படிக்கணும். அப்போ சிக்மா யாருன்னு தெரிஞ்சால் தானே படிக்க முடியும். ஆலன் நடத்துனாங்களா? பாய்சான்ஸ் ரேஷியோ நடத்தின மாதிரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லெசன் முடிச்சான்னு சொன்னீங்களே. எஸ் சார். யானன் சென்னையில் நடத்தினாங்களா? லெசன் முடிச்சிட்டாங்களா? ரைட். ஸோ கவனி, சிக்மாவோடது மைனஸ் எல் பை டி டெல் டி பை டெல் எல், மைனஸ் எல் பை டி டெல் டி பை டெல். சரி, இதெல்லாம் முடிச்சிட்டிங்க. இதோட தியரிட்டிக்கல் வேல்யூ ப்ராக்டிக்கல் வேல்யூ மட்டும் சொல்லிட்டு போங்க. தியரிட்டிக்கல் வேல்யூ -1 இருந்து
-1 விட அதிகமாக 0.5. ஆமாம் -1 இருந்து 0.5 இந்த தியரிட்டிக்கல் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கணும். சிக்மாவோடது -1 இருந்து 0.5 இருக்கும். ப்ராக்டிக்கல் வேல்யூ 0.5 விட அதிகமாகவும் 1 விட கம்மியாகவும் இருக்கும். எப்பயுமே ப்ராக்டிக்கல் வேல்யூ மைனஸ்ல வராது. ஆமா, ப்ராக்டிக்கல் வேல்யூ மைனஸ்ல வராது. அப்ப தியரிட்டிக்கல் வேல்யூ -1 இருந்து 0.5 -1 விட அதிகமாகவும் 0.5 விட கம்மியாகும். ப்ராக்டிக்கல் வேல்யூ 0.5 விட அதிகமாகவும் 1 விட கம்மியா இருக்கும். அற்புதமா கத்துக்கணும். கேட்டா ஸோ நீ கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு. ஸோ வந்த நேரத்துல என்ன சொல்லி தரணுமோ ரொம்ப அழுத்தமா ஆழமா சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் அதை கத்து